அருமையாக ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது சங்கீதத்திலே, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அப்படிப்பட்ட நல்ல தேவனை நாம் பாடி ஆராதித்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை,
செய்யுங்கப்பா. உம்மை தொழுது கொள்ள வந்த, உம்மை ஆராதிக்க வந்த இந்த கால வேளையில ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துக்கு உம்மை தேடி வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபையினால் நிரப்புங்க. கேட்கும் ஒரு வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். வார்த்தை கொண்டு எங்களோடு இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. அதிகாலையிலே ஆண்டவரை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்கிற வேதவசனத்தின்படி சிறப்பாக கர்த்தர் நம்மை நடத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே தேவநாமம் மகிமைப்படட்டும். இந்த அருமையான நாளிலே நாம் சில வசனங்களை படித்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம். வசனங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை படியுங்கள். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் படிக்கலாம். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். ஸ்தோத்திரம். இங்கே சொல்லப்படுகிறது, தேவன் நமக்கு ஒரு நியமத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். அது எதற்காக என்று சொல்லப்படும்போது, நாம் கோபாக்கினைக்கு நேராக நம்ம போயிடக்கூடாது. அதனால நாம் எல்லாரும் ரட்சிக்கப்படும்படியா, அவரோடு இருக்கும்படியாக, அவரோடு சேர்ந்து வாழும்படியாக நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று இங்கே தெளிவாக வசனம் சொல்லுகிறது. பார்த்தீங்களா? கோபாக்கினைக்காக மனுஷர்களை நான் நியமிக்கலை, சபைகளை நியமிக்கலை, பொறுப்புகளை நியமிக்கலை. எல்லாருக்கும் எதுக்காக நியமித்திருக்கிறேன் என்று சொன்னால், அந்த நியமித்திருக்கிற காரியம் எதற்காக என்றால், நல்ல கவனிக்கணும், நியமித்திருக்கிற காரியம் ரட்சிக்கப்படும்படியாக. அல்லேலூயா, அல்லேலூயா. தெசலோனிக்கே சபைக்கு அவர் அவ்விதமாக அவர் சொல்லுகிறார், நான் உங்களை கோபாக்கினைக்காக நியமிக்கவில்லை, நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக நான் உங்களை நியமிச்சிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமாம், ரட்சிக்கப்படுவதற்காக நியமிச்சிருக்கிறார். எவ்வளோ பெரிய அருமையான காரியம் பார்த்தீங்களா? ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருத்தரையும் கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வந்து இன்னைக்கு ஆண்டவர் சபையில் கொண்டு வராருன்னா, அவங்கள ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக, ரட்சிப்பை சுதந்திரிப்பதற்கு தான் அவங்கள உள்ளே கொண்டு வரார். அவன் ரட்சிப்பை விட்டு போகணும், ரட்சிப்பை அழிஞ்சு போகணும் அப்படின்லாம் இல்லை. அவன் ரட்சிக்கப்படணும். சொல்லுங்க, அவன் என்ன செய்யணும்? ரட்சிப்படையணும். ஸ்தோத்திரம். அதுக்காக தேவன் நமக்கு இந்த நியமத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். இந்த ஸ்தோத்திர சபையை நமக்கு தந்திருக்கிறார். ரட்சிக்கப்படணும், ஆண்டவருக்குள்ள நம்ம பூர்ணமாய் கடந்து வரணும். ஸ்தோத்திரம். ஆகவே அந்த குற்றுயிரா கொலையுறா கடக்கிற அவனை கொண்டு போய் ஒரு சத்திரத்தாங்கையில் கொண்டு போய் அவர் ஒப்பு கொடுக்குறார். பார்த்தீங்களா? இதுக்கு அவன் ரட்சிக்கப்பட, அவன் ஆசீர்வதிக்கப்பட, அவன் வாழ, அவன் வளர, அவன் நன்றாக இருக்க கொண்டு போய் அவனை சத்திரத்தாங்கையில் கொண்டு போய் கொடுக்குறார். அப்போ சத்திரத்தாங்கையில் கொண்டு போய் கொடுப்பதனுடைய நோக்கம் என்ன? அவன் ரட்சிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க, என்ன செய்யப்பட வேண்டும்? ரட்சிக்கப்பட வேண்டும். அப்போ அந்த ரட்சிப்பை நாம் சுதந்திரிக்க தான் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிப்பை இழக்கக்கூடாது. கல்யாண வஸ்திரத்தில் அவன் வஸ்திரம் இல்லாமல் வந்துட்டான் பாருங்க. கல்யாண வஸ்திரம் அவனுக்கு இல்லை. அழைக்கப்பட்டவனுக்கு எல்லா வழியிலையும் சந்தைகளிலும் இருக்கிறவனெல்லாம் பிடிச்சி கொண்டு வந்து உள்ளே போட்டாச்சு. ஆனால் போட்டாலும் ஆண்டவர் அங்கே விரும்புறது என்னன்னா கல்யாண வஸ்திரம். ஆனால் அந்த வஸ்திரம் இல்லை பாருங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? நான் உன்னை அழைச்சது கல்யாணத்துக்கு தான். அந்த மாதிரி அவன் அந்த ரட்சிப்பை இழந்தவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. பார்த்தீங்களா? அவன் ரட்சிப்பை இழந்தவனாக காணப்பட்டான். எதுக்கு உன்னை உள்ளே கொண்டு வந்தது அப்படின்னா, ரட்சிக்கப்பட, ரட்சிப்படைய. ஆமாம், ரட்சிப்பு என்றா என்ன அர்த்தம்? எபிரேய சொல்ல நம்ம பார்க்குறோம், யேசுவா, யேசுவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த யேசுவா என்றால் ரட்சிப்பு. அப்போ அந்த இயேசு நமக்குள்ள வர்றது,
அவர் வந்து அவருடைய கிரியைகளை ஆரம்பிப்பதால துவங்குவது அது ரட்சிப்பு என்று நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு எந்த மனுஷனுக்குள்ள இருக்கிறாரோ, இயேசுவா எந்த மனுஷனுக்குள்ள இருக்கிறாரோ அவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். சோத்திரன். அவன் ரட்சிக்கப்பட்டு தேவ சமூகத்தில் வந்து வளர்ந்து அப்படியே ஆளாயிட்டே இருப்பான். அதனால நீங்கள் நானும் இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்து ரட்சிக்கப்படணும். இப்போ தெசலோனிக்க சபைக்கு பவுல் சொல்லும்போது, நான் உங்களை கோபாக்கினைக்கென்று தெரிந்து கொள்ளல, நான் உங்களை ரட்சிக்கப்படுவதற்காக நியமித்திருக்கிறேன்னு சொல்றார். வாசனை எவ்வளோ அருமையாக சொல்லுது பாருங்க. 1 தெசலோனிக்க 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். படிங்க பார்க்கலாம். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல், தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். அல்லேலூயா. பார்த்தீங்களா சகோதரன்? அப்ப தேவன் இங்க நியமத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொருத்தரையும் ஒரு சில விஷயத்துக்காக நியமிக்கிறார். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு நியமத்தோட விட்டுட்டாரா அப்படின்னா இல்லை, ஃபர்ஸ்ட் ரட்சிக்கப்படுவதற்கு நம்ம நியமிச்சிருக்கிறாங்க. அப்போ அது நம்ம ரட்சிக்கப்படணும், அதனால ரட்சிப்பு அடையணும். என்ன விஷயத்தை நம்ம பண்ணாலும் இயேசுவை வச்சு நம்ம பண்ணணும். இயேசு இல்லாத ஒரு விஷயம் ரட்சிப்பை வெளிப்படுத்தாது. இயேசு எங்க இருக்கிறாரோ அதுதான் ரட்சிப்பை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அந்த இயேசுவாவை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதனால கண்டிப்பாக அந்த ரட்சிப்பு என்றால் அந்த இயேசுவை நாம வெளிப்படுத்தணும், மற்றவங்களுக்கு கொடுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை நம்ம பெற்றிருக்கிறோம். ஒரு யூத வஸ்திர தொங்கலை வருவான்னு சொல்லியிருக்கிறாரு. எதுக்கு சொல்லியிருக்கிறாங்க? அவன் ரட்சிக்கப்பட்டாதான் அந்த மாதிரி நடக்கும். அவன் ரட்சிக்கப்படலைன்னா யாரும் அவனை எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. ரட்சிக்கப்படணும். அதனால ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடிச்சிட்டு 10 பேர் வருவான்னு சொல்லியிருக்கு. அப்போ நம்ம ரட்சிப்பு அதுதான். நம்ம வெளிச்சத்தில் நடக்கிறத பார்த்துட்டு அவன் என்ன பண்ணுவான்? பரவாயில்ல, இவங்க நல்லா ஹாப்பியாக இருக்கிறாங்க, ரொம்ப ஹாயாக இருக்கிறாங்க, ரொம்ப அருமையாக இருக்கிறாங்க, ரொம்ப நல்லா ஜீவிக்கிறாங்க, ரொம்ப சமாதானமாக இருக்கிறாங்க, அதனால இவங்களை நம்ம பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு, இவங்கள போல நம்ம மாறணும். அதுக்கு என்ன செய்யலாம்? அவங்க பின்னாடி தான் போகணும், வேற வழி இல்லை சொல்லி அவங்க பின்னாடி வராம பாருங்க. அதான் ஸ்தோத்திரம். ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு நாள் ஒரு அம்மா சபைக்கு போவாங்களாம். ஒரு ஃபேமிலி சர்ச்சுக்கு போவாங்களாம். டெய்லி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலமாக போவாங்களாம். போகும்போது சரியான அந்த டைமிங் ஃபாலோ பண்ணுவாங்களாம். அந்த டைமிங் வந்து ஃபாலோ பண்ணி கரெக்டாக போயிட்டே இருந்தாங்களாம். அங்கே வந்து சபை 10 மணிக்கு, இந்த அம்மா வந்து அந்த வீட்டை கிடக்கும்போது சார்பாக கரெக்டாக 9:45 பக்கத்தில் தான் சபை, 10 நிமிஷம் வாக்கிங். அப்போ உடனே அவங்க என்ன பண்ணாங்க, அந்த அம்மா நடந்து போகும்போது உடனே அந்த வீட்டில் இவங்க ஒவ்வொரு நாளும் அந்த அம்மா நடந்து போகிறத பார்த்துட்டே இருப்பாங்களாம். இந்த ஞாயிற்றுக்கிழமை சபா ஆராதனைக்கு போகிறத பார்த்துட்டே இருப்பாங்களாம். பார்த்துட்டே இருந்துட்டு அந்த அம்மா வந்து அவங்க வீட்டில் உள்ளவங்க ஒரு நாள் அந்த அம்மாட்ட மணி கேட்டாங்களாம். மணி என்ன அப்படின்னு கேட்டாங்களாம். மணி 9:45 அப்படின்னா, நீ எப்படி கடிகாரத்தை பார்க்காம இவ்வளோ கரெக்டாக சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். இல்லை, நான் வேற ஒருத்தவங்களை பார்த்தேன் அப்படின்னா. யாரை பார்த்தேன் அப்படின்னா, அப்போ உடனே அந்த அம்மா வந்து 9:45 ஆனால் நம்ம வீட்டை கிடப்பாங்க, சர்ச்சுக்கு போகிறவங்க சொல்லி அந்த ரட்சிப்பை எப்படி அந்த அம்மா வந்து வெளிப்படுத்துகிறாங்க பாருங்க. அந்த பிலீவர், அந்த அருமையான விசுவாசி ரட்சிப்பை எப்படி மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துகிறாங்க பாருங்க. எவ்வளோ அருமையாக இருக்குல்ல. இது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம்தான். ஆக இன்னைக்கு நம்ம சபைக்கு போகிறதே அநேகருக்கு இடர்லாம் இருக்குது. ஏன்னா போகும்போது பேசிட்டு போகிறது, போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப செல்லு, எப்போ பார்த்தாலும் செல்லை பேசிகிட்டே போகிறது. அவன் என்ன நினைப்பான்? இந்த காலேஜ் பிள்ளைங்க தான், உருப்படாத பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, காலேஜ் போகும்போதும் ஃபோனு, வரும்போதும் ஃபோனு. என்னதான் வளர்க்குறாங்களோ தெரியல. சோதரம் பிள்ளைகளை இஷ்டப்படி விட்டாச்சு. அதனால இப்போ பிள்ளைங்க எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே போகிறாங்க. இந்த ஃபோன் பேசிட்டு போய் ஆக்சிடென்ட் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பார்த்தீங்களா? இதான். ஆனால் பாருங்க, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்க. இப்போ என்ன மாஸ்டர், சர்ச்சுக்கு வந்தவங்கலாம் ஃபோன் பேசாமல் போகிறாங்களா? பேசுகிறவங்க ரட்சிக்கப்படலை நான் சொல்கிறேன். அவங்க ரட்சிக்கப்படலை. ரோட்டில் போகும்போது என்னங்க ஃபோன் பேசுறது? எனக்கு அது பிடிக்காதுங்க. ரோட்டில் போகும்போது, பஸ்ஸில் போகும்போது சும்மா ஃபோன் எடுத்து நோண்டிகிட்டே இருக்கிறது என்ன அசிங்கமாக இருக்கு. எப்போ பார்த்தாலும் ஃபோனு. எவனையாவது பார்த்துட்டா உடனே ஃபோனு. யாராவது பார்த்துட்டு யாராவது ஒரு ஃபோன் பேசிட்டு தானே உடனே இவங்க ஃபோன் எடுத்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. ஏதோ பஸ்ஸில் போனாலும் ஃபோனு, நடந்து போனாலும் ஃபோனு. இதெல்லாம் மனுஷிக வர்க்கமே கிடையாதுன்றேன். இதுக்கு ஆண்டவர் நம்ம நியமிச்சாரு.
யார் ரட்சிக்கப்படுவான்? நம்ம பெற்ற ரட்சிப்பு நல்ல ரட்சிப்பா இல்லையா? இல்லை, நல்ல ரட்சிப்பே கிடையாது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் போனுங்க, ரோட்டில் போகும்போது போன. இயேசுநாதர் அப்படிதான் நடந்து போனாரா? அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கணும். அப்போ பரலோகமும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிடும் தெரியுமா? பரலோகமும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். அந்த பரலோக ராஜ்யத்தை நீங்கள் நானும் அவ்வளோ எளிதாக சுதந்திரிக்க முடியாது, அவ்வளோ எளிதாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ரட்சிக்கப்பட தேவன் நியமித்திருக்கிறார் என்றால் அந்த ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் நானும் பிரயாசப்படணும். ஆமாம், எல்லாரும் பண்ணுற மாதிரி, எல்லாரும் செய்கிற மாதிரி, எல்லாரும் பேசுகிற மாதிரி, எல்லாரும் ஓடுற மாதிரி நம்ம பண்ண முடியாது. ஆண்டவர் நம்ம ரட்சிக்கப்பட நியமிச்சார்னா, ஆண்டவர் அந்த இடத்துல எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. பவுல் சொல்லும் போது, நான் உங்களை கோபாக்கினைக்கென்று நியமிக்காம நீங்க ரட்சிக்கப்படும்படியாக நான் நியமிச்சிருக்கிறேன். உலக மனிதர்களை போல நான் உங்களை பார்க்கலன்றார். பாத்தீங்களா? உலக மனிதர்களை போல நம்ம இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் டிஃப்ரெண்டா இருக்கணும். எல்லாம் பார்க்குறவங்க எல்லாம் சொல்லணும், என்னடா இவன் எதை பண்ணாலும் டிஃப்ரெண்டா பண்றான், எதை செய்தாலும் எல்லாரும் வித்தியாசமா நினைக்கக்கூடிய நிலையில செய்யறான்னு சொல்லி அவங்க சந்தோஷப்படணும். அல்லேலூயா. எந்த நேரம் பார்த்தாலும் ஒரு இடர்களுக்குரிய விஷயத்தை பண்ணிட்டே இருந்தா நம்ம கோபாக்கனைக்குரிய அந்த விஷயத்தை தான் நம்ம பண்ணுவோம். ஆனால் அந்த கோபாக்கனைக்குரிய அந்த காரியத்தை நம்ம விட்டுறணும். அருமையான தெய்வ பிள்ளைகளே, நியமிக்கப்பட்டது கோபாக்கனைக்கு அல்ல, ரட்சிக்கப்பட தான் நியமிச்சார். அதனால இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? ரட்சிப்புக்குள்ளே தான் நடந்துகிட்டு இருக்கிறோமா? கண்டிப்பாக நீங்கள் யோசித்து பார்க்கணும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன், அல்லேலூயா. சார், இப்போ ரட்சிக்கப்பட ஆண்டவர் நியமிச்சார். நீங்கள் அடுத்த ஒரு வசனம் படிக்க பார்க்கலாம். யாத்திராமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிங்க. 15, 17. நீர் அவர்களை கொண்டு போய், நீ அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுகிறதற்கு நியமித்த ஸ்தலமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஆண்டவராகிய தேவரீருடைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும் அவர்களை நாட்டுவேன். ஸ்தோத்திரம். பாத்தீங்களா? கர்த்தர் எங்க கொண்டாந்து நியமிக்கிறார் பாருங்க, பரிசுத்த ஸ்தலத்துல, அவருடைய ஸ்தலத்துல கொண்டாந்து நாட்டுறாரா, நியமிக்கிறாரா. தேவனுடைய சன்னிதானத்துல அவருக்கு பக்கத்துல அவரோடு கூட கொண்டாந்து நாட்டு வச்சுட்டார், நாட்டினார். பாருங்கள் எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. அந்த அவருக்கு நியமித்த ஸ்தலம், அவர் நமக்குன்னு ஒரு ஸ்தலத்தை வச்சிருக்கிறார். பார்த்தீங்களா? அந்த ஸ்தலத்துல கொண்டு வந்து இப்ப நம்ம வச்சுட்டார். எவ்வளவு அருமையான இடம் பாருங்க. ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அந்த ரட்சிப்பு வெளியே கொண்டு வராரு பாருங்க. உள்ள இருந்து வெளியே கொண்டு வராரு, அந்த ரட்சிப்பை கொடுக்குறாரு. அந்த ரட்சிப்பை கொடுத்து அவங்கள நேரம் எங்க கொண்டு வராரு? கானானுக்குள்ள கொண்டு வராரு. அந்த கானானுக்குள்ள நியமித்த ஸ்தலத்துக்குள்ள கொண்டு வரார். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், நியமித்த ஸ்தலத்துல கொண்டு வந்து வைக்கிறார். அப்போ அவங்களுக்கு அந்த நியமித்த ஸ்தலம், அல்லேலூயா, அந்த ஸ்தலத்துக்குள்ள அவங்கள கொண்டு வரார். வசனத்தை நல்லா படிச்சு பாருங்க, நல்லா படிங்க, இன்னொரு முறை படிங்க சத்தமா. நீர் அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுகிறதற்கு, நல்லா கவனிங்க, கர்த்தராகிய தேவரீர் நீர் வாசம் பண்ணுவதற்கு நியமித்த ஸ்தானமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஆண்டவராகிய தேவரீருடைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலம் அவர்களை நாட்டுவீர். ஆண்டவர் வந்து ஒரு பரிசுத்த ஸ்தலத்திலேயாக்கும் நம்ம கொண்டு வந்து நாட்டி இருக்கிறார். நம்ம வேலை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்துல தான். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், பரிசுத்த ஸ்தலத்தில் நியமிக்கப்பட்ட நாம இன்னைக்கு பரிசுத்த ஸ்தலத்துல நியமிக்கப்பட்டிருக்கிறோமா? பரிசுத்த ஸ்தலத்துக்குரிய விஷயங்கள்ல நாம நியமிக்கப்பட்டிருக்கிறோமா? ஒரு அலையிலே சொல்லுங்களேன். பரிசுத்த ஸ்தலத்தில் நியமிக்கப்பட்ட நிறைய விஷயங்கள், சபைகளிலே ஆண்டவர் விதவிதமான காரியங்களை வைத்திருக்கிறார். பரிசுத்த ஸ்தலத்தில் நியமிக்கப்பட்ட விஷயங்கள் எதுக்காக ஆண்டவர் நியமிக்கிறார்? சும்மா கொண்டாந்து நியமிச்சுட்டு போயிடுவாரா? பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். அந்த குற்றுயிரா கொலையுரா கடக்கிறவனை அந்த நல்ல சமாரியன் பார்க்குறாரு. பார்த்து அவனுக்கு எண்ணெய் வார்த்து அவன் காயங்கள் எல்லாம் என்ன செய்கிறாரு? எண்ணெய் பூசி அவனை தன் சுய வாகனத்து மேலே ஏற்றி அவனை கொண்டு வந்து எங்கே விடுறாரு? அந்த ஸ்தலத்தில் கொண்டு வந்து விடுறாரு பாருங்க. அந்த ஸ்தலத்தில் கொண்டாந்து விடும்போது அங்கே என்ன சொல்லி விடுறாரு பார்த்தீங்களா? இந்த மாதிரி, இவனை பத்திரமா வச்சுக்க,
இவனுக்கு வைத்தியம் பண்ணு, இப்போ 2 காசு நான் உனக்கு கொடுக்குறேன், இந்த இதை வச்சுக்க, இதை வச்சு இவனை பார்த்துக்க, ஏதாவது குறைபட்டுச்சுன்னா நான் திரும்ப வரும்போது உனக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்கிறார். பார்த்தீங்களா? எதுக்கு பரிசுத்த ஸ்தலத்தில் கொண்டாந்து நாட்டுறாரு பார்த்தீங்களா? நம்ம இஷ்டப்படி வாழவா, நம்ம இஷ்டப்படி ஜீவிக்கவா, நம்ம இஷ்டப்படி நம்ம காரியங்களை செய்யவா? பரிசுத்த ஸ்தலம்னு ஒன்று இருந்தா ஆண்டவர் அங்கே நடத்துகிற ஒருத்தனை வச்சிருக்காரு பார்த்தீங்களா? அவன்கிட்டயாக்கும் விஷயத்த சொல்கிறாரு. நாம கொண்டு போய் பரிசுத்த ஸ்தலத்தில் நியமிக்கிறது இல்லை, நாம போய் நடக்கிறது இல்லை, நாம போய் செயல்படுத்துகிறது இல்லை. அங்கே ஒருத்தன் இருக்கிறான், அவங்கிட்ட சொல்கிறாரு, இந்த பார் இவனை வச்சு பராமரிச்சுக்க, இவனை பத்திரமா பார்த்துக்க, இந்த 2 காசை வச்சுக்க இந்தா சொல்லி சில பரிசுத்தவான்கள் அதுக்கு வியாக்கியானம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, 1 2 காசுன்னு சொல்லுகிறது, ஒன்று பழைய ஏற்பாடும் இன்னொன்று புதிய ஏற்பாடுன்னு சொல்கிறாங்க. இதை வச்சு இவங்களை என்ன பண்ணு, நீ வந்து பராமரிச்சுக்க, பத்திரமா பார்த்துக்க, ஏதாவது குறைபட்டதுன்னா நீ கூட போட்டு செய், நான் உனக்கு வரும்போது தரேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ சொல்கிறாரு, ஏதோ என் வசனத்தை மாத்திரம் உபதேசிக்கிறது இல்லை, ஒன்னால என்ற உதவியும் நீ செய்ய அவங்களுக்குன்றார். அப்போ அவன் என்ன பண்ணுறான், தன்னாலே என்ற உதவியும் செய்யறான். தன்னாலே என்ற வசனத்தை மாத்திரம் சொல்லிட்டு போகாத, அவனுக்கு ஏதாவது ஒன்னாலே என்ற உதவியும் செய், ஆனால் நான் திரும்ப வரும்போது உனக்கு தரேன்றான். இப்போ நம்ம திருச்சபையில் நம்ம எவ்வளோ பேரை கர்த்தர் கொண்டு வர, நல்ல பணக்காரர்கள் இருக்காங்க, ஏழைகள் இருக்காங்க. இப்போ ஏழைகளை பார்க்கும்போது நம்ம மனசு உடையுது. என்ன செய்யணும்? மனசு உடையுது. அதனால் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சில நல்ல உதவிகளை நம்ம பண்ணுறோம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமாம், சில உதவிகளை நம்ம பண்ணுறோம். ஏதோ நம்ம தகுதிக்கேற்ற சில உதவிகள், சில கைமாறு, ஏதோ நம்மால் இயன்ற சில விஷயங்கள் அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். பண்ணணும், இதை வந்து நம்ம பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். ஸ்தோத்திரம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் வந்து கொடுத்த அந்த வேலைகள் வந்து சும்மா வசனத்தையே நான் சொல்கிறேன், வசனத்தையே சொல்கிறேன்னு சொல்லி வசனத்தையே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஊழியக்காரங்க வசனத்தை பேசும்போது என்ன செய்யணும்? சாப்பிட்றான்னு சாதத்தையே வச்சு நம்ம அழுத்தக்கூடாது. ஏதோ அது கூட சைடிஷு ஏதாவது கொஞ்சம் கொடுத்தா தான் கொஞ்சம் உள்ளே ஏறும். அது மாதிரி நம்மால் என்ற சில உதவிகளையும் மக்களுக்கு செய்யணும். ஊழியக்காரர்கள் கண்டிப்பாக மக்களுக்கு சில உதவிகளை பண்ணணும். சோத்திர சபைகளில் வருகிற எல்லாமே எனக்கு தான் சொல்லிட்டு சில ஊழியர்கள் என்ன செய்கிறாங்க, வருகிற காணிக்கையெல்லாம் அவங்களுக்கே செலவிட்டுக்கிறார்கள். அது தப்பு. நமக்கும் சோத்திர மனிதாபிமானத்தோடு செயல்படணும். நமக்குள்ள ஏழைகள் இருப்பானால் அவங்களுக்கும் ஒரு காரியத்தை செய்யணும், செய்து அவங்களுக்கும் சில உதவிகளை செய்யணும். அதனால தான் கர்த்தர் அந்த சத்திரத்தில் கொண்டு போய் விட்டுட்டு அந்த நல்ல சமாரியன் அழகாக சொல்கிறாரு பாருங்க, மீறி ஏதாவது ஒன்று தேவைப்பட்டால் சொல்லு, நான் திரும்ப வரும்போது உனக்கு செய்கிறேன்னு சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறாருன்னா, நீ செய்ய வேண்டியதை செய்ய, நான் திரும்ப வரும்போது அதை உனக்கு கொடுத்துட்றேங்கிறார். அதனால் வந்து நம்ம பரிசுத்த ஸ்தலத்தில் நியமிச்சிருக்கிற பரிசுத்த ஸ்தலத்தில் நியமிக்கிறதெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு எதுவும் பண்ண முடியாது. பரிசுத்த ஸ்தலத்தில் ஒருத்தனை வச்சிருக்கிறாரு, அவன் என்ன சொல்கிறானோ அந்த மாதிரி தான் அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் நீங்கள் நானும் அந்த நியமிக்கப்பட்ட அந்த காரியங்கள் எல்லாம் செய்யணும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்க. இந்த மாதிரி வசனம் பேசும்போது இடையில எந்திரிச்சு போகக்கூடாது. அதுக்கு நான் பர்மிஷன் கொடுக்கல. அப்படி மீறி போனீங்கன்னா இந்த மாதிரி வசனம் மாறும். நம்ம பேசுகிறதே 1/2 மணி நேரம் தான். ஸ்தோத்திரம். இந்த மாதிரி நேரத்தில் யாரும் அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு அப்படியே உட்கார்ந்து சத்தம் விடாமல் இருக்கணும் 1/2 மணி நேரம். அல்லேலூயா. ஆகவே நியமித்த அந்த காரியங்கள் வந்து ரொம்ப பயங்கரமானது. ஆனாலும் அதில் உண்மையாக இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைங்க. நீங்கள் உண்மையாக இல்லைன்னு வச்சுங்களேன், அது வந்து நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு ரட்சிக்கப்பட நம்ம நியமிச்சிருக்கிறார். அடுத்தது பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம திருச்சபையில் கொண்டு வந்து நியமிக்கிறார். நியமித்து அங்கே அவன்கிட்ட சில விஷயத்தை சொல்கிறார், பராமரிச்சுக்க, பார்த்துக்க, நான் வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன் என்று சொல்கிறார். சில காரியங்கள் சார் நிறைய அதில் விஷயம் இருக்குது. அப்போ ஸ்தோத்திரம், நீங்கள் எபிரேயர் நிருபத்தில் நம்ம படிக்கிறோம் 12ஆம் அதிகாரம் 1 படிங்க பார்க்கலாம். எபிரேயர் 12:1 படிங்க. அதில் என்ன சொல்கிறார் பாருங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி. நல்லா கவனிக்கணும். இப்போ நம்ம எதுக்கு நியமிக்கப்பட்டிருக்கோம் பரிசுத்த ஸ்தலத்தில் அப்படின்னா, இயேசுவை நோக்கி ஓட தான் நியமிக்கப்பட்டிருக்கோம்.
இதில் வந்து நம்ம நம்ம லைஃப்பில் நம்ம இஷ்டப்படி நம்ம காரியங்களெல்லாம் வெளிப்படுத்தி நம்ம லைஃப்பில் நம்ம ஒன்று நினச்சிக்கிட்டு அப்படியெல்லாம் வாழ்கிற வாழ்க்கை இங்கே கிடையாது. ஸ்தோத்திரம். ஏன்னா அதில் சில நன்மையும் இருக்குது, சில கஷ்டமும் இருக்குது, சில நஷ்டமும் இருக்குது. நீங்கள் ஸ்தோத்திரம் ஒரு வசனம் கூட நீங்கள் படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சில இடங்களில் ஸ்தோத்திரம் நிறையா சில பிரச்சனைகள் கூட இருக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. சீக்கிரம் படிங்க. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள். பார்த்தீங்களா? அப்போ அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் நியமிக்கப்பட்டதுக்கு மெயின் காரணம் என்னன்னா திருவசனத்தை நல்லா கேட்கணும். அப்போ ஏன்னா விசுவாசத்தை துவங்குறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நம்ம நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நம்ம பொறுமையோடு ஓடணும்னு சொல்கிறார்ல. அப்போ அவர் பொறுமையோடு நம்ம ஓடணும்னா இங்கே வந்து என்ன செய்யக்கூடாது, இடறக்கூடாது. வசனத்தை கேட்டால் தான் நம்ம தப்ப முடியும். வசனத்தை ஒரு வேளை நம்ம கேட்கலன்னா இங்கே இடரெல்லாம் சந்திக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா பரிசுத்த ஸ்தலத்தில் நியமிக்கப்பட்டவங்க அந்த நமக்கு முன்பாக நிற்கிற பாவம், சாபம், பாரம் இதெல்லாம் என்ன செய்யணுமா, தள்ளி விடணும் அப்படின்றது. தள்ளி விட்டுறணுமா, எதையுமே நம்ம வந்து வச்சிக்க கூடாது. ஸ்தோத்திரம். இப்போ நமக்கு பரிசுத்த ஸ்தலத்தை நம்ம ஆண்டவர் நியமிச்சிட்டாரு, திருச்சபையில் இருக்கிறோம். நமக்கு ஒரு விதமாக சில பாரம் கஷ்டம் வருது, பாவம் வருது. என்ன செய்யலாம்? பரவாயில்ல பக்கத்திலே இரு அப்படின்னு சொல்கிறதா? இல்லை, தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். யாரை? இயேசுவை நோக்கி நமக்கு நியமிச்சிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட நம்ம ஓடணும். ஒரு அலையிலே சொல்லுவோம்பா. ஏன்னா அதில் இடரல் இருக்குது. இப்போ 1 பேதுரு நம்ம வாசம் பார்த்தீங்களா? திரும்ப படிங்க. 1 பேதுரு படிங்க, கையிலே வச்சிருங்களேன். 1 பேதுரு படிங்க. இப்போ படிச்சிங்களே, அதுக்குள்ளே வசனத்தையே மறந்துட்டாங்களாம். எப்படி? அப்பாடா, இப்படிதான் இருக்கணும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இந்த பாவம் யாரை அட்டாக் பண்ணோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, திருவசனத்துக்கு கீழ்ப்படியாம யாரெல்லாம் நம்ம ஆண்டவர் சன்னிதானத்தில் நிற்கிறோமோ அவங்கள அட்டாக் பண்ணக்கூடிய சக்திகள் தான் பாரம், பாவம், சாபம். இதெல்லாம் அவங்கள அட்டாக் பண்ணிடும். ஏன்னா திருவசனத்துக்கு கீழ்ப்படியும் போது தான் நீங்கள் இடராமல் இருக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த பாரமும் இந்த பாவமும் நம்ம கிட்ட நெருங்கி நம்ம ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும். உண்மைதான். எந்த விஷயத்துக்காகவும் திருவசனத்தை விட்டு வெளியே போகக்கூடாது. பரிசுத்த ஸ்தலத்தில் நியமிக்கப்பட்ட நீங்களும் நானும் எந்த விஷயத்திற்காகவும் திருவசனத்தை விட்டு, நமக்கு கொடுத்த பொறுப்பை விட்டு, நமக்கு கொடுத்த அன்பை விட்டு, நமக்கு கொடுத்த வேலையை விட்டு, நமக்கு கொடுத்த எல்லா விதமான காரியங்களை விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, வெளியே போகக்கூடாது. ஏன்னு சொன்னால் ஒரு வசனம் வாசிங்க. எபிரேயர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். எபிரேயர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. படிங்க, சீக்கிரம் படிங்க. எபிரேயர் 5:1. அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனையும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி, நல்ல கவனிங்க, தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். அல்லேலூயா. பாருங்க, நம்ம என்ன பரிசுத்த ஸ்தலத்தில் நியமிக்கப்படுகிறது எதுக்காக அப்படின்னா தேவ காரியங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து நிக்கிறதும் போறதும் வரதும் இல்லை, தேவ காரியங்கள்ல நம்ம கை இணைக்கணும், கை கொடுக்கணும், தேவ காரியங்களை செய்யணும், தேவ காரியங்களை தலையிடணும். தேவ காரியங்களை நம்ம செய்தாதான் அந்த ஆசாரியத்துவத்தையே நம்ம பெற முடியும். பார்த்தீங்களா? நம்ம ராஜரீக ஆசாரிய கூட்டமாக மாற்றிருக்கிறாருன்னு பெருமைப்படுறோம். ஆனால் அது எப்படின்னா தேவ காரியங்களை நம்ம தலையிடும் போது தான், தேவ காரியங்களை நம்ம செயல்படுத்தும் போது தான். அது இல்லைன்னா ஆசாரியத்துவமும் தொலைஞ்சு போயிடும். பார்த்தீங்களா? அல்லேலூயா. இன்னைக்கு ஆசாரியராக நம்ம இருக்கிறோம்.
அப்படிப்பட்ட ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டமாக நம்ம இன்னைக்கு நிற்கிறோம் என்று சொன்னால் அது பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கிறவங்களுக்கு தான் பொருந்தும். அதுவும் தேவ காரியங்களில் தலையிட்டு செயல்படுத்துறவங்களுக்கு தான் அது பொருந்தும். ஏன்னா திருவசனத்தை கேட்குறவங்களா அதை கை கொள்றவங்களா இருந்தாதான் இடராம நம்ம இருக்க முடியும். இல்லைன்னா இடரல் நமக்கு நிறைய வரும். இடரல் வருவது அவசியம் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? இடரல் வருவது அவசியம், கண்டிப்பா வரும். ஒரு பிரசவ ஸ்திரீக்கு ஒரு பிள்ளையை பார்க்கணும்னா ஒரு இடரல் வலி வரும். வலி வந்தாதான் பிரசவிக்க முடியும். ஏன்னா அது தேவ கட்டளை. அப்ப பிரசவிக்கிற அந்த அனுபவங்கள் வேணும்னா நமக்கு இடரல் கண்டிப்பா வரும், வேதனை நமக்கு வரும். வேதனை அனுபவிச்ச பிறகுதான் ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியும். வேதனை இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஆகவே பரிசுத்த ஸ்தலத்தில் தேவன் இன்னைக்கு ரட்சிக்கப்பட வச்சு கொண்டு வந்து விட்டுருக்கிறார் அப்படின்னா அது சாதாரண விஷயத்துக்காக இல்லை. பொறுமையாக ஓடணும், பாவம்லாம் தள்ளிவிடணும். ஏன்னா ஆண்டவர் நம்ம நியமித்தது தேவ காரியங்களுக்காக, திருவசனத்தில் பழகுவதற்காக. திருவசனத்தை விட்டுட்டு ஓட முடியாது, தேவ காரியங்களை விட்டுட்டு ஓட முடியாது. பரிசுத்த ஸ்தலத்தில் நியமிக்கப்பட்ட நீங்களும் நானும் ஏதோ பேரளவில் வாழ்ந்துட்டு போயிட முடியாது. சோத்திரம். இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனா இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஊழியம் செய்கிறவங்களா இருக்கிறோம், முக்கியமான விசுவாசிகளாக இருக்கிறோம், நல்ல பொறுப்புள்ளவங்களாக இருக்கிறோம்னா இந்த தேவ காரியங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் நியமிக்கப்பட்ட நம்ம எல்லாரும் செய்தாகணும். பரிசுத்த ஸ்தலத்தில் நியமிக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம செஞ்சு ஆகணும். எதையும் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஹாயாக போக முடியாது, ஜாலியாக போக முடியாது. சத்துரு அங்கே விழுங்கிறதுக்கு ரெடியாக இருக்கான். பிசாசு கட்சிக்கிற சிங்கம் போல விழுங்கிறதுக்கு தயாராக இருக்கிறான். ஒரு ஆமீன் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த 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 அம்மாவை எழுப்பி விடுங்க, தள்ளுங்க. அந்தாண்ட முழங்கால் போட்டிங்களா? முழங்கால் போட்டிங்களா? போடுங்க. முழங்கால் போடாதவங்க அப்படி முழங்கால் போடுங்க. ஸ்தோத்திரம். போடுங்க எல்லாரும் போடுங்க. முழங்கால் இருந்து ஜெபம் பண்ணுறவங்க அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருங்க. பிரைஸ் காட். விடாதீங்க, சத்துருக்கு இடம் கொடுத்துறாதீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? இவ்வளோதாங்க. ஸ்தோத்திரம். போடுங்க முழங்கால் காலில் போட்டிங்களா இல்லையா? சார் நல்லா கவனிங்க. நம்ம ஜெபத்தோடு வார்த்தை கேட்கும்போது அது நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் தூங்கிடக்கூடாதுல்ல. ஸ்தோத்திரம். ஏன்னா சில பேருக்கு காலையில் வசனம் ஏறாது. சில பேருக்கு காலையில் ஏறாது. சில பேருக்கு அது ரொம்ப அர்ப்பணிக்கப்பட்டவங்களுக்கு, அந்த பிரதிஷ்டையோடு உள்ளவங்களுக்கு தான் வசனங்கள் வேலை செய்யும். மீதியெல்லாம் சும்மா சாதாரணமாக அப்படியே உட்காந்துட்டு போகிறவங்க அப்படியே தூங்கிட்டு அப்படியே போவாங்க. அப்படியே பைபிள் படிக்கிற மாதிரி நடிப்பாங்க. ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க, தூங்கிட்டு தான் இருப்பாங்க, வசனம் கேட்க மாட்டாங்க. சோத்திரம். ஏன்னா அந்த லேடிஸுக்கு அந்த முக்காடு ஒரு பிரச்சனையாக போச்சு. அந்த முக்காடை போட்டு தன்னை மறைச்சிக்கிட்டு பண்ணுற அநியாயம் இருக்குது பாருங்க லேடிஸுங்கெல்லாம், பயங்கர அநியாயம். சோத்திரம். வேணும்னே முக்காடை போட்டுக்கிட்டு நல்லா அருமையாக தூங்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சபைகள்லேயே, ஆராதனைகளில். ஏன்னா நான் பல சபைக்கு போகிறேன்ல, அதனால சொல்கிறேன். ஒரு அல்லையிலே சொல்லுவோமா? அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஸ்தலத்தில் அதுக்காக ஆண்டவர் கொண்டு வந்து விடலை. ஒரு ரட்சிப்பு நிறைவேற நீ பிரயாசப்படணும். சோத்திரம். ஆக இங்கே ஒரு சத்திரத்தான் கையில் கொண்டு வந்து கொடுத்துட்டு தான் அவர் போகிறாரு. அதனால் போகிற அந்த ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க, திருவசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறதுக்கு, பாவ பாரங்களெல்லாம் தள்ளிவிட்டு போவதற்கு, தேவ காரியங்களில் கவனமாக இருப்பதற்கு தான் உங்களையும் என்னையும் சபையில் கொண்டாந்து வைக்கிறார். அப்போ அதெல்லாம் நம்ம தேவ காரியங்களை ஒன்று விடாமல் நம்ம செய்யணும். சபையில் நியமித்தது சும்மா கடமைக்கு வச்சுட்டு போகிறாங்க. சில பேர்லாம் அப்படியே உட்காருங்க, நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க. எதுக்காக ரட்சிக்கப்பட்டேன், எதுக்காக சபையில் இருக்கேன்னே தெரியாமல் போகிறீங்க. சில பேர் கோபாக்கினே சம்பாதிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கர்த்தர் சொல்லிட்டார், இந்த பார், உன்னை நான் சபையில் கொண்டாந்து விட்டது கோபாக்கினைக்காக இல்லை. எதுக்காக சொல்லுங்க? ரட்சிக்கப்படுவதற்காக தான் உன்னை கொண்டு வந்து விட்டேன்னு சொல்றாரு. ஆனால் இப்போ உன்னுடைய கிரியைகள் எப்படி இருக்கு? ரட்சிக்கப்படுற மாதிரி இருக்கா, தேவனுடைய கோபத்தை எழுப்புகிற மாதிரி இருக்கா? ஏன்னா எதுவுமே பண்றது இல்லை, தேவ காரியங்கள்ல எதுலையும் தலையிடுறது இல்லை, தேவ காரியங்கள் எதையும் செய்யறது இல்லை, தேவ காரியங்களை ஒன்றுத்தையும் கை கொள்றது இல்லை. பரிசுத்த ஸ்தலத்துக்குரிய அடுத்த எந்த விஷயத்திலையும் இப்போ நம்ம பங்கு இல்லை. இப்படிப்பட்டவங்க அப்போ ஆண்டவருடைய கோபத்தை சம்பாதிக்க தான் அவங்க பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஆமாம். இப்போ தேவ காரியங்கள் இல்லை, திருவசனம் இல்லை. ஸ்தோத்திரம். அப்போ பொறுமையோடு நம்ம ஓட்டத்தை ஓட முடியல, தலை தெறிக்க தானே ஓடுறோம். அப்போ எங்கிருந்து ஆசீர்வாதம் வரும்? நல்லா யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால இன்னொரு வசனம் கூட நீங்க படிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 3:3 படிங்க. 1 தெசலோனிக்கர் 3:3.
இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. தெசலோனிக்கே சபைக்கு நல்ல அருமையா சொல்லி தராரு பவுல், நல்ல அருமையா சொல்றாரு. இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சந்திக்க தான் நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க, நியமிக்கப்பட்டிருக்கிறீங்க என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அட சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அந்த உபத்திரவத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறீங்க. அருமையான தெய்வ பிள்ளைங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்போ இதை சில நேரங்களில் இதை தள்ளி விட்டுறாங்க. ஸ்தோத்திரம். சில நேரங்களில் அந்த கர்ப்ப வேதனை என்று சொல்லுகிறது, ஒரு குமாரனை பெற்றெடுக்கும் போது, ஒரு குமார்த்தியை பெற்றெடுக்கும் போது அவளுக்கு அந்த கர்ப்ப வேதனையை கர்த்தர் நியமிச்சிருக்கிறார், அந்த உபத்திரவத்துக்கு நியமிச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் சொல்றாரு, பவுல் சொல்லும்போது சொல்றாரு, நான் உங்களை பெற்றெடுப்பதற்கு கர்ப்ப வேதனை பட்டேங்கிறார். பார்த்தீங்களா, கர்ப்ப வேதனை பட்டேங்கிறார். அப்போ ஒவ்வொரு ஆத்துமாவையும் உருவாக்குவதற்கு நம்ம கர்ப்ப வேதனை படணும். கர்ப்ப வேதனை பட்ட பிறகுதான் நம்ம வாழ்க்கையில் ஒரு திருப்தி உண்டாகும், ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். பெற்றெடுக்கும் போது கஷ்டம், பெற்று முடித்த பிறகு ஒரே கொண்டாட்டம், ஒரே மகிமை. அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைங்க, ஆண்டவர் ஒன்று ஸ்தோத்திரம் கோபாக்கினைக்கு நியமிக்காம ரட்சிக்கப்பட நியமிச்சார். அதனால தான் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் கொண்டாந்து ஒன்று நாட்டியிருக்கிறார். அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் மேகமோட திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்ம சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடணும். அதனால் வசனத்தை கேட்டு, திருவசனத்தை கேட்டு அதன்படி நாம் செய்கிறவங்களா காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவ காரியங்களுக்காக தான் பரிசுத்த ஸ்தலத்தை நம்ம நியமித்தார், நாட்டினார். அதனால் அதெல்லாம் விட்டுட்டு நான் எம்டியானா ஓடுவேன், நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன் அப்படிலாம் நீங்கள் இருக்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு கவலைக்கிடமாக இருக்கிறது, கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆண்டவர் எதுக்காக உள்ளே கொண்டு வந்தேன்னு தெரியாமலே நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இதுக்காக மாத்திரம்தான் உங்களை உள்ளே கொண்டு வந்தாருன்னா இன்னைக்கு கேட்ட வசனங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் பலிக்காது. இந்த வசனத்தை நல்லா சிந்திச்சு பாருங்க. ஆண்டவர் நம்ம நியமித்தது கோபாக்கினைக்கு அல்ல, அவருடைய வேலைக்காக, அவருடைய ரட்சிப்புக்காக பொறுமையோடு ஓடும்படியாக. அந்த உபத்திரவத்தில் நமக்கு பொறுமை காணப்பட வேண்டும். சில நேரங்களில் உபத்திரவத்துக்கு நியமிச்சிட்டேன்னு இப்போ சொன்னார். சில உபத்திரவங்கள் இருக்கும், அதையும் நம்ம பெற்றுக்கொள்ளணும், அதையும் நம்ம சகிக்கணும். பேசக்கூடாதவன் பேசுவான், என்ன செய்கிறது? ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் கேட்கணும், கேட்க தான் வேணும். ஸ்தோத்திரம். ஊழியக்காரனெல்லாம் ஒரு சௌங்கியாக வச்சிருக்கிறார். ஊழியக்காரெல்லாம் நிறைய பேசப்படுகிறார், பலரும் பேசுகிறார்கள். ஸ்தோத்திரம். பலரும் தூற்றுவார்கள், பலரும் பல காரியங்களை சொல்லி வீண் பழிகளை சுமத்துவார்கள். எல்லாம் கேட்டுட்டு போக வேண்டியதான். தள்ளி விட்டு விசுவாசத்தை தோக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நியமிச்சிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடணும். யோசேப்பை போல குழி வந்தாலும் நின்று தான் ஆகணும். யோசேப்பை போல வீண்பழி சுமத்தினாலும் கேட்டு தான் ஆகணும். யோசேப்பை போல சிங்காசனம் வந்தாலும் சிங்காசனத்தில் அமர்ந்து தான் ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். பிரைஸ் காட். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேளைக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களை கோபாக்கினைக்கென்று நியமிக்காம நாங்கள் ரட்சிக்கப்படும்படி நீ எங்களை நியமிச்சிருக்கிறீங்கப்பா. ரொம்ப நன்றி ஆண்டவரே. இந்த வசனத்தை கேட்ட அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் பொறுமையை காத்துக்கொள்ள, தாழ்மையாக ஓட ஆண்டவரே, சகிப்புத்தன்மையோடு ஓட, திருவசனத்தை கைக்கொள்ள, தேவ காரியங்களெல்லாம் உண்மையாக இருக்க ஆண்டவர் உபத்திரவத்துக்கு நியமிச்சிருக்கிறாருன்னு நாங்கள் படித்தோம். எங்களுக்கு என்ன உபத்திரவம் இருந்தாலும் அதை நான் கண்டுகொள்ளாமல் இயேசுக்காக நிற்க தொடர்ந்து எங்களுக்கு கிருபை தாரும், அதிசயங்களை காணப்படணும். நாதர் இயேசு மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. காட் பிளஸ் யூ.